ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. ரிஷபராசி என்பர்கள், ஜனவரி மாதம் அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி அற்புதமாக அமையறதுக்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாம், உங்களுக்கான வழிபாடு என்ன, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம சொல்லக்கூடியது ஜனவரி மாதத்தினுடைய பலன். ஜனவரி மாதம் முழுக்க, அதாவது மார்கழி 17லிருந்து தை 17 இதற்கான பலனை சொல்ல போகிறோம். இப்போ சொல்கிறது வந்து ஜனவரி மாதத்தில் ஃபஸ்ட் வீக்கில் 1ஆம் தேதி, அதற்கு முன்னாடி நீங்கள் இதை பார்ப்பீங்க. இதையும் 2026 வருஷம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பலன் சொல்லியிருப்போம். அதையும் சேர்த்து நீங்கள் குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஃபஸ்ட்டு அது ஒரு டிஸ்க்ளைமர். ஏன்னா சில பேர் வந்து அப்படி பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு 2 பலனையும் பார்த்துட்டு மாத பலன் ஒரு மாதிரி இருக்குது, வருட பலன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதம் தான் உங்களுக்கு இந்த மாத கோள்கள் எங்கே இருக்குன்றதை வைத்து தரக்கூடிய பலன். வருட பலனில் வந்து இந்த ஆண்டில் வருட கோள்களாக இருக்கக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இவர்களை வைத்து சொல்லக்கூடியது. எல்லாத்தையும் சேர்த்து வருடக்கோள் எப்படி இருக்குது, மாதக்கோள் எப்படி இருக்குன்னு சேர்த்து தினகதியில் சந்திரனுடைய சஞ்சாரம் பார்த்து சொல்லக்கூடிய தினப்பலன்னு ஒன்று இருக்குது. அதனால் இதெல்லாம் வேறு வேறு. அப்போ இப்போ சொல்கிறது வந்து இந்த மாதத்திற்கான பலன். வருட பலனில் உங்களுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது, ரொம்ப விசேஷமாக அற்புதமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்போம். மாத பலன் அப்படின்னு சொல்லும்போது 50-50 தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த மாதம் தொடங்குது இல்லையா, தொடங்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் தான் வலுத்திருக்கு. 8ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் சொல்லக்கூடிய 4 கிரகங்கள். மொத்தம் மாத கோள்களே 4 தான், வருட கோள்கள் 4. தினகதியில் 2.25 நாட்களுக்கு ஏறக்குறைய ஒரு முறை மாறக்கூடிய சந்திரன் சொல்லக்கூடிய நடுவில் ஒருத்தராக இருக்கு. இந்த 4 பேருமே அஷ்டமத்தில் இருக்காங்க. அப்போது 8ஆம் இடம் வலுத்து இருக்கும்போது நேரடியாக சுலபமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத பலன்களை நம்ம அடையிறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒருவேளை பலன் கிடைச்சாலும் கூட பாடுபட்டு அடைந்த பலனாக இருக்கும். அது மாதிரி ரிஸ்க் எடுத்து அடைந்த பலனாக இருக்கும். கரணம் தப்பினா மாறணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு மிஸ் ஆனால் 1 கோடி ரூபா போயிடும், வந்தால் 2 கோடி வரும் அப்படின்ற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும். அந்த மாதிரி அஷ்டமத்தில் கிரகங்கள் இருக்கும்போது கவனமாகத்தான் இருக்கணும், நிதானமாகத்தான் நீங்கள் இருக்கணும். அஷ்டமத்தில் இந்த 4 மாத கோள்கள் இருக்காங்க இல்லையா, அதில் சுக்கிரனும் ஒருத்தர் ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்க. ஆனால் 8ல் இருந்தாலும் கூட அதில் நல்ல பலன்களும் இருக்கிறது. 2வது அந்த அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குறார், அந்த 4 கிரகங்களையும் குரு பார்க்குறார். அதனால் உங்களுக்கு வந்து என்னென்னா கடுமையாக இருக்கும், சவாலாக இருக்கும், கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும், போட்டிகள் இருக்கும், முயற்சி நிறைய செய்ய வேண்டியது இருக்கும், மற்றவங்களுடைய சப்போர்ட்டு வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்கும். கொஞ்சம் இறங்கி வரணுங்க, வந்தால் தான் வேலை நடக்கும். இது சாதாரண ஒரு மனுஷனுக்கும் இது பொருந்தும், மிகப்பெரிய நிலையில் சரித்திரம் படைத்தவர்களுக்கும் இது பொருந்தும். இந்த மாதம் கொஞ்சம் அவங்க இறங்கி வந்தால் தான் ஒன்று நடக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் நிறைய விமர்சனங்களை சந்திக்க வேண்டியதாக ஆகிடும். அதனால் இந்த மாதத்தை நீங்கள் வந்து மிகச்சரியாக திட்டமிட வேண்டும். ஆனால் இன்னொரு பாதி உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இந்த 8ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒவ்வொன்றாக 9ஆம் இடத்திற்கு வந்துடும். இந்த ஜனவரி மாதம் அப்படின்றது 12ஆம் தேதி கரெக்டாக 2வது வாரம் பூர்த்தி ஆகும்போது சுக்கிரன் ராசி அதிபதி 9ஆம் இடத்திற்கு வருவார். அப்புறம் ஜனவரி 14ஆம் தேதி சூரியன் வருவார், 15ஆம் தேதி செவ்வாய் வருவார், 17 புதன் வருவார். ஒவ்வொருத்தராக வராங்க. அப்போ நல்ல விஷயங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து விருந்தினர்கள், அந்த சொந்தக்காரங்களாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறதுன்றது ரொம்ப பிடிக்குன்னு வச்சுக்காங்களேன். இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்காங்களேன், ஒவ்வொருத்தராக வருவாங்க. அப்படி ரிசீவ் பண்ணி அவங்கள கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு காஃபி சாப்பிடுங்க, ஜூஸ் சாப்பிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இன்னொருத்தர் வருவார், போய் ரிசீவ்தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள போய் கூப்பிட்டு வருவீங்களே. அப்போது சந்தோஷமாக எதிர்பார்த்து நீங்கள் போய் கூப்பிட்ட ஒவ்வொருத்தராக வராங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமாக 9ஆம் இடத்திற்கு வரப்போகிறது. அதை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கு.
சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய ராசியாதிபதி சுக்கிரனும் பூர்வ புண்ணியாதிபதி புதனும் இது போல் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய திரிகோணத்திற்கு வர்றது நல்லது. அது நட்பு வீடாக இருக்கும், அதனால் நல்லது. அடுத்து அஷ்டமத்திலிருந்து விலகுறாங்கன்றதுனால சூரியன் செவ்வாய் 9ஆம் இடத்திற்கு வர்றது நம்ம நல்லதுன்னு எடுத்துக்கலாம். அதனால் இந்த மாதத்தை நீங்கள் முன்பாதி பின்பாதின்னு எடுத்துக்கலாம். முதல் 2 வாரங்கள் கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க, எதற்கும் அவசரப்படாதீங்க. குறிப்பாக திருமண விஷயங்கள் அவசர முடிவுகள் செய்துவிடக்கூடாது. திருமணம் செய்து கொள்றதுல திருமணமான தம்பதிகள் அவசரப்பட்டு சண்டை சச்சரவு அதை பெருசுப்படுத்துறது அப்படின்ற விஷயங்களை செய்யக்கூடாது. கடன் அதிகமாக வாங்கக்கூடாது. அது பிஸ்னஸ்க்காக இருக்கலாம், அல்லது சுபகாரியங்கள் அல்லது வாகனங்கள் வாங்கிறது, இப்படி எதற்கும் பெரிய அளவிற்கு சக்திக்கு மீறி கடன் கிடைக்கிறது அப்படின்றத வாங்கக்கூடாது. இதுபோல் ஒரு வழிமுறைகள், வழிகாட்டுதல்கள், அறிவுரையினே நேரடியாக சொல்லலாம். இதெல்லாம் எப்போ உங்களுக்கு சொல்லுவோம்னு சொன்னால், கிரகங்கள் நேரடியாக சாதகம் இல்லாத போது. ஏன்னா கிரகங்கள் நேரடியாக சாதகமாக இல்லைன்னா பிரச்சனை எல்லாம் வரும். இந்த பிரச்சனைலாம் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் அது அழகாக இருக்காது. ஒருத்தருக்கு தைரியம் கொடுக்கறதுக்கு, நம்பிக்கை கொடுக்கறதுக்கு தான் இதை நம்ம பார்க்குறது. நெகட்டிவாக சொல்லக்கூடாது. இன்னொன்று, வாக்கு பலிதம் இருக்கக்கூடியவர்கள் தான் ஜோதிடத்துறையில் இருப்பாங்க. அப்போ கெட்ட வாக்கு சொல்லிட்டோம் சொன்னால் பழிச்சுருன்றதுக்காக கூட இல்லை இப்போ நீங்கள் இருக்கணும், அப்படி கவனமாக இருக்கணும் அப்படின்றது சொல்கிறது. அடுத்த பாதி சூப்பராக இருக்குது. ஹையர் ஸ்டடீஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதத்தில் யாரெல்லாம் வெளியூரில் போய் படிக்க முயற்சிக்கிறீங்களோ அது கிடைக்கும். வெளிநாட்டில் போய் அப்ராடில் போய் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சிக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான அம்சம் சாதகமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் பிற்பகுதியில் 2 வாரத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நான் ஃப்ளைட்டில் போகிறேன், ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பலில் போகிறேன் அப்படின்ற மாதிரி. சில பேர் இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் ட்ரெயின்லேயே போகிறேன், அதில் ஏசியில் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் இருக்கும். சொகுசு பேருந்துகள், சொகுசு கார், அதிலெல்லாம் போகக்கூடிய விஷயம். அப்படி உங்களுடைய ட்ராவல் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும், சொகுசாக இருக்கும். ஆன்மீக தலங்களுக்கு போகலாம், படிக்கிறதுக்காக போகலாம், உத்தியோக நிமித்தமாக போகலாம், பிஸ்னஸ் சம்மந்தமாக போகலாம், சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காக போகலாம். அப்படியாக உயர்கல்வியும் பயணங்களும் வழிபாடுகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நல்ல குரு உங்களுக்கு இருந்து வழிகாட்டக்கூடியதாக இந்த மாதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, குரு ஒரு மகானை நீங்கள் மனசில் பிரார்த்திக்கலாம். சித்தராக இருக்கலாம், ரிஷிகளாக இருக்கலாம், அதாவது ஜீவசமாதி அடைந்த மகான்களாக இருக்கலாம். இவங்களை தரிசனம் பண்ணுறது, வழிபடுறது இந்த மாதத்தில் சாதகமாக இருக்கும்.